கரூர் சம்பவம் நடந்து இந்தியோட 8 நாள் ஆகுது. இந்த 8 நாள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த சம்பவமே மறந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது நிலைமை. கரூரில் 41 பேர் உயிரிழந்தது. அந்த சம்பவம் முதல் 2 நாளும் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த சம்பவத்துக்கு ஏன் விஜய் போகல, ஏன் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கல, தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் எங்கே, ஏன் நேராக போய் பார்க்கலன்னு சொல்லி முதல் 2 நாள் 3 நாள் அதை பற்றி கதைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதை அப்படியே மறைஞ்சு எல்லாரும் கதைக்கிறது, எல்லா ஊடகங்களும் எதை பற்றி விவாதிக்குதுன்னு சொன்னால் விஜய் யாரோட கூட்டணிக்கு போவார்ன்றது தான். இப்போ அதை வச்சு எல்லா கட்சிகளுமே வந்து அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாவேகா கட்சியை வந்து எங்களோட இழுத்துக்கொள்வது எப்படி என்று சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் சிந்திக்கிற மாதிரி இருக்குது. அதற்கான வேலை திட்டங்களில் வந்து ஈடுபட்டிருக்க மாதிரி தெரியுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மிக முக்கியமான கட்சி தாவேகாவை எப்படியாவது தங்களோட சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி படாத பாடுபடுற கட்சி என்று சொன்னால் அது வந்து பிஜேபி கட்சி தான், ஆளும் பாஜக கட்சி. அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளே வந்து அமித்ஷா அவர்கள் நேரடியாக விஜய் அவர்களோட பேசினதாக சொல்லப்படுகின்றது. அதே வழியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்கின்றார். 2 பேருமே வந்து என்ன பேசினார்கள் என்று சொல்லி தெரியல. முதல் கட்டமாக ஒரு அனுதாபம், ஆறுதல் அந்த ஒரு கோணத்தில் தான் பேசினதாக சொல்லப்படுது. இருந்தாலும் அது மட்டும்தான் பேசியிருப்பார்களா, கூட்டணியை பற்றியோ அல்லது வேறு விஷயங்கள் பேசிக்க மாட்டார்களான்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இதில் என்னென்னா காங்கிரஸ் கட்சியும் ஒரு பக்கம் விஜயை தன்னோட சேர்த்துக்கொள்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அதில் ஆச்சரியமான விஷயம் என்ன சொன்னால் காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியில் இருக்குது. எனவே திமுகவோட கூட்டணியில் இருந்து கொண்டு பிறகு எப்படி விஜயை தங்கட பக்கம் இழுப்பார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் விஜய் வந்து இதுவரைக்கும் எத்தனையோ கூட்டங்களில் பேசியிருக்கிறார், எத்தனையோ அறிக்கைகள் விட்டிருக்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து குற்றம் சொல்லியோ அல்லது அவர்களை விமர்சிச்சோ எங்குமே ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. இது ஏனென்றது இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன் விஜய் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து விமர்சிக்கிறீர்கள்ன்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் இருக்கு தானே, அந்த ஏனைய கட்சிகளையும் விஜய் ஒருபோதுமே விமர்சித்ததில்லை, ஒரு குற்றமும் சொன்னதில்லை. அவர் தாக்குறது முழுக்க திமுக என்ற அந்த பிரதான கட்சியை மட்டும்தான் தாக்குறாரே தவிர ஏனைய கட்சிகளை பற்றி தாக்குறதே இல்லை. ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் வந்து தன்னுடைய பக்கம் வருவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு விஜய்க்கு இருக்குதா என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே கூட்டங்களை சொல்லியிருக்கார், எங்களை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணுமா இல்லையா என்று சொல்லி பேசியிருந்தவர் தானே. எனவே வந்து விஜய்கிட்ட போனால், விஜயை நம்பி விஜயின்ற கூட்டணிக்கு போனால் ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்றது போடப்பட்ட ஒரு தூண்டில். அதுக்கு வந்து திருமாவளவனே சொல்லியிருந்தவர், என்ன தம்பி இப்படி வெளிப்படையாக சொல்லுவீங்கள், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் வந்து நாசுக்கா சொல்லணும் என்று சொல்லி திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு ஒரு கிளாஸை எடுத்திருந்தவர். எனவே இப்படியான சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், விஜய் யாரோட கூட்டணிக்கு போவார் அல்லது விஜயோட யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எல்லா ஊடகங்களையும் அதுதான் இப்போ விவாத பொருளாக மாறி இருக்குது. கரூரில் உயிரிழந்த 41 பேர் என்ற கணக்கு ஒரு பக்கம் ஓரமாக இருக்குது. இப்போ எல்லா இடமுமே வந்து அரசியல் தான். இதுக்கிடையில் வந்து விஜயை தங்கட பக்கம் இழுக்கிறதுக்கு மிக கடுமையாக பாடுபடுறது பிஜேபி என்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னதான் விஜய் வந்து பாஜக வந்து தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொன்னாலுமே கூட அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்ட மாதிரி அவர்கள் கடும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கான அறிகுறிகள் வந்து நிறையவே தென்படுது. இதுக்கிடையில் வந்து டெல்லிக்கு போன ஆதவ் அர்ஜுனா வந்து அங்கே சில முக்கிய தரப்புகளை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் எல்லாம் வந்துட்டே இருக்குது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இங்கே எவ்வளோ சம்பவம் நடந்து கரூருக்கு போகாமல் தனி விமானத்தில் சென்னையில இருந்து டெல்லிக்கு ஆதவ் அர்ஜுனா போனது ஏனென்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஆனால் அவருடைய தரப்பில் வந்து சொல்லப்பட்ட விளக்கம் என்னென்னு சொன்னால், அங்கே ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளத்தான் நான் போயிருக்கிறேன், அது ஏற்கனவே புக் பண்ணப்பட்டது, ஏற்கனவே வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதனால் போகாமல் இருக்க முடியாது, அதனால தான் போனேன்னு சொல்லி. அப்போ கரூரில் இவ்வளோ பெரிய துயரமான சம்பவம் நடக்குது, அதை விட்டுட்டு அங்கே விளையாட்டு நிகழ்ச்சி தான் முக்கியமானு கேட்டால் அதை பற்றி யார் கேள்வி கேட்குறாங்க? எல்லாருமே வந்து அவர் போயிட்டு டெல்லியில் யாரை சந்திச்சிருப்பார், யாரோட கூட்டணி என்று சொல்லி. இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்கணும் என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை கைப்பற்றணும் என்று சொன்னால் கூட்டணி பலம் இல்லாமல் கஷ்டமோ கஷ்டம். இப்போ விஜய் வந்து தனியாக நிற்கிறார் தானே, ஒரு கட்சியோட ஆரம்பித்து விஜய் வந்து இப்படியே கூட்டணி அமைக்காமல் தனியாக போவாராக இருந்தால் 2026ஆம் ஆண்டில் அவருக்கு ஒரு இடத்துல ஒரு சீட்டு கூட கிடைக்காது என்றதான் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கூட
அவரால் வெற்றி பெற முடியாதுன்றதா நீங்கள் மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து சொல்லுகின்றன. இப்போ விஜய்க்கு என்னதான் நிறைய கூட்டம் கூடுது, நிறைய செல்வாக்கு இருக்குது, அவர் ஒரு மாஸ் ஹீரோ, புதுசாக என்ட்ரியாக இருக்கிறார், இந்த மாதிரியான சில ப்ளஸ் பாயிண்ட்கள் இருந்தாலுமே கூட தேர்தல் அண்டு வரும்போது கூட்டணி அமைக்காமல் ஆட்சி அமைக்கிறது இல்லை, ஒரு சில இடங்களை கைப்பற்றதே மிகவும் கஷ்டம். இதுக்கு கடந்த முறை நடந்த தேர்தல் வந்து நல்ல உதாரணம். திமுக கூட்டணி 40க்கும் 40ஐயும் வெல்லும் என்று சொல்லி நீங்கள் யாராவது எதிர்பார்த்தீங்களா? திமுக பெரும்பான்மை இடத்தை பெறும், என்ன இருந்த போதும் கூட ஒரு சில சீட்டுகள் வந்து வேற வேற கட்சிகளுக்கு போகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலும் இருந்தது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர்ல எல்லாம் கட்டாயம் அண்ணாமலை தான் வெற்றி பெறுவார், பிஜேபி வந்து குறைஞ்சது ஒரு 2-3 சீட்டாவது அடிக்கும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் பிஜேபியும் சீட் அடிக்கல, அதிமுகவும் சீட் அடிக்கல, 40க்கும் 40 அப்படியே திமுக கூட்டணி இந்த கையில் போய் விழுந்தது. இந்த ஒரு மாபெரும் வெற்றிக்கு, இந்த ஒரு மகத்தான வெற்றி, இதில் மறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மகத்தான வெற்றிக்கு என்ன காரணம் என்று சொன்னால் கூட்டணி பலன்தான். அந்த கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கான்னு கேட்டால் அந்த கூட்டணி இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த கூட்டணி வந்து இன்றைக்கு நேற்றைக்கு அமைக்கப்பட்ட கூட்டணியில் நீண்ட காலமாகவே அந்த கூட்டணி வந்து அப்படியே இருக்குது, எந்த விதமான சேதாரமும் இல்லாமல். எனவே 2026ஆம் ஆண்டில் ஒரு கட்சி வந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் கட்டாயம் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த 2 ஆப்ஷன் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து திமுக கூட்டணி வந்து உடையோணும், உடைஞ்சா ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றது வந்து திமுக கூட்டணியை விடவும் பலம் வாய்ந்த இன்னும் ஒரு கூட்டணி ஒன்று இங்கால அமைக்கப்படணும். அந்த பலம் வாய்ந்த கூட்டணி என்றது பிஜேபி, அதிமுக, விஜய் என்றதான் இப்போ இருக்கக்கூடிய சாத்தியமான விஷயம். அதில் வந்து சீமான் அண்ணா தலைமையிலான நாம் தமிழர் கட்சி போய் அங்கே சேர்ந்தா அது இன்னும் பல மடங்கு பலமாகும் என்றதான் மறுக்க முடியாத யதார்த்தமான உண்மை. ஆனால் சீமான் அண்ணா போய் சேருவாரா, அந்த கூட்டணியில் சேருவாரா? இதுவரைக்கும் சீமான் அண்ணா யாரோடையுமே கூட்டணி சேரல. எனவே இந்த தேர்தலில் போய் சேருவாரா இல்லையான்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே தொடர்ந்தால் 2026ஆம் ஆண்டில் விஜயால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாதுன்றதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஏன்னு சொன்னால் இப்போ கூட எடுக்கப்படுற கருத்து கணிப்புகளில் என்ன சொல்லப்படுது, இப்போ தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணி தான் வெல்லும் என்று சொல்லி. அதுக்கு காரணம் அவர்களுடைய கூட்டணி பலம் அது அப்படியே இருக்குது. எனவே இப்போ திமுக கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லுவோம், அதாவது அரசுக்கு எதிரான மனநிலை, அது வந்து காலங்காலமாக எல்லா அரசாங்கத்துக்கும் இருந்துதான் இருக்கும். இப்போ இருக்கிற திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவும் அந்த ஒரு எதிர் மனநிலை என்றது இதுதான் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை வந்து அவர்களுக்கு இருக்குது. எனவே 2026ஆம் ஆண்டில் யாராவது ஒரு ஆள் வந்து ஆட்சி அமைக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் கூட்டணி மிக முக்கியமானது. அதனால தான் இந்த கரூர் சம்பவம் நடந்து, இவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் நடந்து, அதை கூட தூக்கி ஓரமாக போட்டுட்டு இந்த கூட்டணியை பற்றி தொடர்ந்து பேசப்படுது. கூட்டணி யாரோட கூட்டணி, யார் எங்கே போவார்கள் என்று சொல்லி பெரும்பாலும் வர்ற டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அறிவிப்பு, கட்சிகள் மாறுறது, இங்கிருந்து அங்கே போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஷஃபிள் பண்ணுற மாதிரி பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அன்றைக்கு தெரியும், டிசம்பர் அல்லது ஜனவரியில் தெரியும் யார் எந்தெந்த பக்கம் போவார்கள், எங்கெங்கே கூட்டணி அமைப்பார்கள் என்று சொல்லி. பெரும்பாலும் டிசம்பர் ஜனவரியிலே வந்து 2026ஆம் ஆண்டுக்கு எந்த கட்சிக்கு வெற்றி என்றதே பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அப்படியான நிலைமை தான் போய்கொண்டிருக்குது. இதுக்கிடையில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியக்குள்ள வந்து சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால், மிக விரைவில் எங்களுடைய கட்சியில் வந்து, எங்களுடைய கூட்டணியில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி ஒன்று வந்து இணைய போது, நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து இணைய போது என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் உரையாற்றினவர். இப்போ பொதுமக்களுக்கு தெரியாமல் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்சி தமிழகத்தில் இருக்கா என்ன? இருக்கிற எல்லா கட்சிகள், எந்த கட்சி பெரிய கட்சி, எந்த கட்சி சிறிய கட்சி என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன அந்த பிரம்மாண்டமான கட்சி எதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் விஜயத்தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே விஜய் வந்து தங்களோட சேர்ந்து கொள்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு வந்து என்டிஏ கூட்டணிக்கு அல்லது அதிமுக கட்சிக்கு வந்து இருக்கின்றது இங்கே வெளிப்படையாக எங்களுக்கு தெரியும். அதற்கான முயற்சிகளை வந்து அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். எனவே அந்த ஒரு கூட்டணி அமையுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்னென்னு சொன்னால், விஜய் வந்து பிஜேபியை வந்து கொள்கை எதிரி என்று சொல்லி கடுமையாக விமர்சிக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பிஜேபி விஜயை பழிவாங்கணும் என்று சொன்னால் இந்த கரூர் சம்பவத்தை வடிவாக பயன்படுத்தியே பழிவாங்க முடியும். ஆனால் எவ்வளவோ வாய்ப்புகள் அவர்களுக்கு முன்னால் இருக்குது. டெல்லியில் வந்து எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவ்வளவு வாய்ப்புகளையும் தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு விஜயை எப்படி வளர்ச்சி பிடிக்கலாம் என்றதிலேயே பிஜேபி கண்ணும் கருத்துமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த ஒரு கூட்டணி அமையுமா இல்லையா? யாரோட கூட்டணிக்கு போகணும் என்றதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? இந்த மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.